ஸோ பேசிக்கலாக இப்போ ஏன் இந்த வீடியோலாம் நீ வந்து இப்போ எதுக்குடா எடுத்து போடுற, எதுக்கு இப்படி எடுத்து போடுற அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. நான் இங்கே வந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கிறேன். ஓகே, என்னோட ஸ்ட்ரகிள் இப்போ வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இருக்கிறேன். பட் லிட்டரலாக அந்த மணி பத்தாது. சரியா? ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஒரு எப்படி சொல்லுது, ஒரு மிடில் கிளாஸ் பையன் இங்கே வந்து இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள். வீட்டில் காசு கேட்க முடியாது. எல்லாரும் அந்த நிலமையில இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நேரம் சாப்பிட்றோம், 2 நேரம் சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிட்றோம் அப்படின்லாம் இருக்கோம். ஒரு சில பேர்த்துக்கு காசு அந்த இது பார்க்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்கும்போது அதோட கஷ்டம் தெரியும் போது சாப்பிடாம மாதக்கணக்கில் இருந்திருக்காங்க. ஏன் லிட்டரலாக நானே மாதக்கணக்கில் சாப்பிடாம கிடந்திருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்னது கிடையாது, வெளியே காமிச்சது கிடையாது. ஸோ லிட்டரலாக மாதக்கணக்கில் நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். வெறும் தண்ணி மட்டுமே எப்படி சொல்லுவது, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 மாதம் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிருக்கேன். தண்ணி மட்டும்தான் குடித்தது, தண்ணி மட்டும்தான் சாப்பாடாக வச்சுருந்தேன். ஸோ தண்ணி போக எனக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, இது மட்டும்தான் எனக்கு அப்போதைக்கு சாப்பாடாக இருந்துச்சு. ஸோ இப்போவும் ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது ஆரம்பத்தில் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜனவரி மாதத்தில் எனக்கு சுத்தமாக முடியல. எங்கள் அப்பாட்டையும் வாயத்தரன்னு சொல்ல முடியல, எங்கள் அப்பாட்டையும் வாயத்தரந்து கேட்க முடியல. ஸோ அந்த ஒரே விஷயம், எனக்கு ரூமுக்கு ரெண்ட்டுக்கு மட்டும் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டு அப்போது ரூம் ரெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் நான் என்னோட ஃபுல் கஷ்டத்தையும் சொல்லணும்னா அப்பா வீட்டில் எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ இது ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன் அது இதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. நானும் பார்த்துட்டேன் நிறைய பேர்த்தோட யூகே விளாகர்ஸ்க்கு, தமிழ் பர்சன் இருந்தாலும் சரி, தெலுங்கு பர்சன் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சரி எல்லாத்தோட வீடியோவும் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெய்ட் ப்ரொமோஷன் கொலாப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தயவு செய்து யாரும் ஃபஸ்ட் இந்த பெய்ட் ப்ரொமோஷனோ அந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து ப்ராப்பராக வந்து இந்த எப்படி சொல்கிறது, யூகேயில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் எப்படி சொல்கிறது, நிறைய வியூஸ் வச்சுருக்கவங்க, நிறைய ஃபாலோஸ் வச்சுருக்கவங்க, எல்லாத்தையும் அவங்களே தான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இது நல்லா சஜஷன் கேட்டு இங்கே வந்தால் இப்படி பண்ணலாமா, இங்கே இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமா, இல்லை எல்லாமே சொல்லுவாங்க. பட் அதோட கஷ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதோட கஷ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே டேக்ஸ் இப்போது ரொம்ப டேக்ஸ் இது ஏற்றிட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட நியர்லி 25 ஐ டோன்ட் நோ, டேக்ஸ் இப்போ நியர்லி 30% சம்திங் மேலே ஏறி இருக்குன்ற மாதிரி தான் நியூஸ் இதில் வந்துச்சு. நான் பேசிக்கலாக அதை அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன். பட் ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஸோ உங்களோட சில பேரோட இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்டாச்சாக இருக்கிறவங்களுக்குலாம் சரி ஓகே ரூமில் இருக்கிறாங்க, அவங்க எதாவது வந்துருக்காங்க, இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணு, நான் அதுக்குள்ளே ஒர்க் முடிச்சுட்டு வந்து நான் போய்க்கலாம்